எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க ஒரு லாங் ஜேர்னில ஒரு மிகப்பெரிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா நான் சொல்ற ஃபீலிங் உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். அந்த டீப் அண்ட் ஹெவி ஃபட்டிக் ஜேர்னியோட ஆஃப் வேல சடனா வந்து போதும்டா குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோண வைக்கும். இது சில நாள் இருக்கும், இல்ல அப்படின்னா சில வாரங்கள் கூட இது லாங் லாஸ்ட் ஆகும். இன்னைக்கு அந்த ஃபீலிங்கை ஜஸ்ட் சர்வே பண்ண இல்ல ட்ரூலி அன்பிரேக்கபிளா ஏதாச்சும் பில்ட் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் திங், நீங்க இப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தனியா இல்ல. இந்த பர்ன் அவுட் ஃபீலிங் ரொம்ப ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் இதுதான் மெயின் ரீசன் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டையும் கன்சிஸ்டண்டா இருக்க முடியாம போறதுக்கு. இது டேலண்டோட ப்ராப்ளம் இல்ல, இது ஒரு ஷியர் என்டியூரன்ஸ் பேட்டில். அதான் இன்னைக்கு இந்த ஐடியாவுக்கு நம்ம வரோம். மோட்டிவேஷன் சொல்லி அந்த ஸ்லிப்பரி ஃபீலிங்கை சேஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மென்டல் ஃபோர்ட்ரஸஸ் பில்ட் பண்ண போறோம். இது ஒரு ஹோல் சிஸ்டம். உங்க கீழே இழுக்க ட்ரை பண்ற ஃபர்டிக், டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் அந்த சின்ன வாய்ஸ் இன்சைட் யுவர் ஹெட் எல்லாத்துக்கும் இன்னைக்கு அகேன்ஸ்டா ஒரு ப்ரொடெக்டட் பண்ற ஒரு சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ பில்ட் பண்ண ரெடியா? ஃபவுண்டேஷன் த ஃபர்ஸ்ட் ரூட். எல்லா கோட்டைக்கும் ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் தேவை. அது மாதிரி தான் நம்ம மென்டல் ஃபோர்ட்ரஸஸுக்கும் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். உங்க திங்கிங்ல ஒரு ரேடிக்கல் ஷிஃப்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் அப்சல்யூட் நான் நெகோஷியபிள் ரூல். நீங்க இந்த கொஸ்டினை கேட்கறத முதல் நிப்பாட்டுங்க. இன்னைக்கு படிக்க எனக்கு மூட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லியும் மினிமம் 2 hours படிப்பேன். இங்க உங்க மூடுன்றது இரலவெண்ட். சிஸ்டம் அதை மாத்திட்டீங்க அப்படின்னா அது இம்பார்ட்டன்டா மாறிடும். இதுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜி இருக்கு. வில் பவரை ரிலே பண்றது அப்படின்றது போன் பேட்டரியை ரிலே பண்ற மாதிரி. எவ்ரி டிசிஷனுக்கும் பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகும். பட் சிஸ்டம்ன்றது ஆட்டோமேட்டிக், பிரஸ் பண்ற மாதிரி. நீங்க டிபேட் பண்ணாம, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வே பண்ணாம ஜஸ்ட் பண்ணுங்க. கோல் என்னன்னா படிக்கிறதா ஆட்டோமேட்டிக் ஆகணும். ஃபாக் டேஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ரெசிலியன்ஸ். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், ரிஜிட் சிஸ்டம் நல்லா தான் இருக்கு, ஆனா சில நாள் பிரெயினே ஃபாகா இருந்தா என்ன பண்றது? ஃபோர்ஸ் பண்ணணுமா? அப்போ ஃபெயிலியர்னு ஃபீல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இதுதான் சைக்காலஜிக்கல் ரெசிலியன்ஸ் வர பிளேஸ். இது ரொம்ப பேர் விழுந்து போற ட்ராப். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன, நெக்ஸ்ட் உங்க ஹெட்குள்ள ஒரு வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகும், நேத்து ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்ட, நீ இதுக்கு செட்டே இல்ல. அந்த வெயிட் ரொம்ப ரொம்ப ஹெவி, பேரலைஸ் ஆகும், இன்னும் ஒரு நாள் வேஸ்ட் தான் ஆகும். இதை தான் டாக்ஸிக் விசியஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரேக் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறப்போ உங்க முன்னாடி 2 path இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், path ஏல வந்து ஸ்பைரல் வே இருக்கு, path B ல வந்து ஸ்மால் விக்டரி இருக்கு. இன்ஸ்டன்ட் ஆஃப் நான் ஃபெயிலியர்னு யோசிக்காம நீங்க இப்படி சொல்லுங்க உங்க பிரெயின் கிட்ட, நேத்து டஃபா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ 30 minutes நான் ரீட் பண்ணிட்டேன். அந்த ஒன் ஸ்மால் வின் உங்க பிரெயின் கிட்ட சொல்லும், நான் இன்னும் குவிட் பண்ணல, இன்னும் கேம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. த பில்லர் இன்டர்ன்சிக் மோட்டிவேஷன். இந்த ஃபவுண்டேஷனை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு அசைக்க முடியாத பில்லர் ஒன்று வேணும். அதுதான் நம்மளோட இன்டர்ன்சிக் மோட்டிவேஷன். நீங்க ஏன் இந்த ரெட்டிகுலஸ்லி ஹார்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க? மணிக்காகவா இல்ல ஸ்டேட்டஸ்க்காகவா? இதெல்லாம் உங்களோட எக்ஸ்டர்னல் மோட்டிவேட்டர்ஸ். ஃபேட் ஆயிடும். ஆனா உங்க பர்சனல் ஒய் அப்படின்ற கொஸ்டின், நீங்க கிரியேட் பண்ண விரும்புற இம்பாக்ட், நீங்க வாழ விரும்புற வாழ்க்கை, அதுதான் இங்க ரியல் ஃபியூல். அது ஃபோர்ட்ரஸஸோட கார்னர் ஸ்டோன்ல கார்வ் பண்ண இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. என்ன அடிச்சாலும் ஸ்டெடியா இருக்கும். வால் டெய்லி வென்ஸ். ஃபவுண்டேஷன் ரெடி. இப்போ வால் பில்ட் பண்ற டைம். அந்த வால் டெய்லி கன்சிஸ்டன்டா ஆக்ஷன்ல இருக்கணும். ஒரு பிரிக்கா நம்ம பில்ட் பண்ணி ஆகணும். இதுதான் டெய்லி வென்ஸ். ஃபுல் சிலபஸை ஒரு மவுண்டனா பார்த்து ஓவர்வெல்ம்ட் ஆகாம ஒரு சின்ன சின்ன ஸ்டோனா லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ மாடர்ன் இந்தியான்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு பதிலா 1985ல இருந்து 1987 வரைக்கும் இருக்க கீ ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. இதுல சயின்ஸும் ஒளிஞ்சிருக்கு. எவ்ரி ஸ்மால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்க பிரெயின்ல ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும். அது பிரெயின்ட்ட சொல்லும், இது நல்லா இருக்கு, இன்னொரு தடவை பண்ணலாம் அப்படின்னு. நீங்க அப்ஹில்ல புஷ் பண்ணல, பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் கிரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஃபிக்ஸ்டு டைம் பிளாக். டிசிப்ளின் சோல்ஜர். டெய்லி வின்ஸை இன்னும் பவர்ஃபுல்லாக்க இப்போ என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் ஃபிக்ஸ்டு டைம் பிளாக்ஸ். நீங்க டிசிப்ளின் சோல்ஜரா மாறியே ஆகணும். ஃபீலிங்ஸை கேட்காம கிளாக்கை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 9:30 AM படிப்பேன், 3:30 PM ரிவைஸ் பண்ணுவேன். ரூத்லெஸ்ஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபியூ வீக்ஸ்ல உங்க பிரெயின் அடாப்ட் ஆகும். அந்த டைம் வந்தாலே ஸ்டடி மோட் ஆட்டோமேட்டிக்லி ஆன் ஆயிடும். இது எஃபோர்ட் இல்ல, ப்ராசஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஆர்சனல் ஆக்டிவ் லேர்னிங். ஃபோர்ட்ரஸஸ் இப்போ ரெடி. இப்போ வெப்பன் தேவை. ஜஸ்ட் பாசிவ்லி ரீட் பண்றது பிக்கஸ்ட் மிஸ்டேக். பாசிவ் லேர்னிங் அப்படின்றது டிவில குக்கிங் ஷோ பாக்குறது. ஆக்டிவ் லேர்னிங்ன்றது கிச்சன்ல நின்று சமையல் பண்றது. ரியல் லேர்னிங் அங்கதான் நடக்கும். இப்படி ஆக்டிவ் ரீகால் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை நான் இப்ப சொல்றேன். சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் 3 sentenceல சம்மரி எழுதுங்க. 150 word ஆன்சர் ரைட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நியூஸோட டாபிக் கனெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஃபிளாஷ் கார்டு வந்து ஓட பவர் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷனை புஷ் பண்றதுல இல்ல, இன்ஃபர்மேஷனை புல் பண்றதுல இருக்கு. மெயின்டெனன்ஸ் வீக்லி ரிவ்யூ. ஃபோர்ட்ரஸஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கிரம்பிள் ஆக தான் செய்யும். அதுக்காக வீக்லி 30 to 45 minutes டைம் எடுத்து உங்க ஃபோர்ட்ரஸஸை ஒரு சர்வே பண்ணுங்க. என்ன பிளான் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஸ்லிப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. பைலட் ஸ்மார்ட் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி.
டிஸ்ட்ராக்ஷன் தி எனிமி, மாடர்ன் எனிமி. டிஸ்ட்ராக்ஷன், ஃபோன் நோட்டிபிகேஷன், இமெயில் எல்லாத்துக்கும் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா பிரெயின் வந்து கான்டாஸ்ட் ஸ்விட்சிங் ஆகும். அது ரொம்ப எனர்ஜியை பர்ன் பண்ணும். 2 மணி நேரம் டீப் வாக் பண்ணீங்க அப்படின்னா 6 மணி நேரம் உங்க ஸ்டடியை விட்டு தள்ளி வச்சிரும். போனை லேக்ல போடணும்னு கிடையாது, உங்க கோட்டையை சுத்தி ஒரு அகலி முட்டு வெட்டி வச்சுக்கோங்க. ஸ்டடி டைம்ல ஆப்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுவேன். சோசியல் மீடியா இஸ் ஈக்குவல் டு ரிவார்ட். ஸ்டடி டெஸ்க் வந்து சேக்கர்டு ஜோன் அப்படின்றத மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபைனல் தாட், இந்த ஹோல் சிஸ்டம் ஒரு சிம்பிள் ஃபார்முலாக்குள்ள வரும். ஆட்டோமேட்டிக் ஹேபிட், ஸ்மால் டெய்லி கோல்ஸ் அண்ட் வீக்லி ரிவ்யூ. இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, உங்க லைஃபோட ப்ளூ பிரிண்ட்டும் கூட. லாஸ்டா ஒரு தாட் மட்டும் சொல்றேன். நீங்க உங்க கோட்டையை நல்லா பில்ட் பண்ணும்போது டெக்னாலஜி என்ன ரோல் பிளே பண்ணுச்சு? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்டா இருக்கா இல்ல டிஸ்ட்ராக்ஷனா இருக்கா? திங்க் பண்ணுங்க. உங்க கோட்டையில அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேஸ் கொடுத்துருங்க. எந்த பிளேஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.